ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கு உபதேசாமிர்தம் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி அருளிய ஸ்ரீ உபதேசாமிர்தம் அந்த புத்தகத்திலிருந்து நம்ம இன்றைக்கு படிக்கலாம். பதம் 1. வாச்சோ வேகம் மனசः क्रोध வேகம் ஜிஹ்வா வேகம் உதரோபஸ்த வேகம் ஏதான் வேகான் யோ விசஹேத தீர சர்வாம் அபீமாம் பிருத்வீம் ச சிஷ்யாத். மொழிபெயர்ப்பு பொருளுரை அச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பேச்சின் தூண்டுதல், மனதின் தேவைகள், கோபத்தின் செயல்கள் மற்றும் நாக்கு, வயிறு, பாலுறுப்புகள் ஆகியவற்றின் தூண்டுதல்களை பொறுத்து கொள்ளக்கூடிய நிதான புத்தியுள்ள ஒருவர் உலகம் முழுவதிலும் சீடர்களை ஏற்கும் தகுதி வாய்ந்தவராவார். பொருளை அச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீமத் பாகவதத்தில் 6.1.9 10 சுகதேவ கோஸ்வாமியிடம் சில புத்திசாலித்தனமான கேள்விகளை பரீட்சித்து மகாராஜர் கேட்டார். இக்கேள்விகளில் ஒன்று, மக்களால் தங்களின் புலன்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் அவர்கள் ஏன் பிராயச்சித்தங்களை மேற்கொள்கின்றனர்? உதாரணமாக, திருடன் ஒருவன் தனது திருட்டு தொழிலுக்காக கைது செய்யப்படக்கூடும் என்பதை நன்கறிவான். ஒருவர் மேலும் போலீஸ்காரரால் திருடன் ஒருவன் கைது செய்யப்படுவதையும் கூட அவன் காணக்கூடும். இருப்பினும் அவன் தொடர்ந்து திருட்டை செய்கிறான். காண்பதாலும் கேட்பதாலும் அனுபவம் திரட்டப்படுகிறது. புத்தியில் தாழ்ந்தவன் காண்பதன் மூலமாக அனுபவத்தை சேகரிக்கிறான். மேலும் அதிக புத்தியுள்ள ஒருவர் கேட்பதன் மூலமாக அனுபவத்தை சேகரிக்கிறான். அறிவுள்ளவன் கற்ற நூல்களில் இருந்தும் சாஸ்திரங்களில் இருந்தும் திருடுவது நல்லதல்ல என்பதையும், திருடொருவன் அகப்படும் போது தண்டிக்கப்படுவான் என்பதையும் கேள்விப்பட்டதும் திருட்டிலிருந்து பின்வாங்கிக் கொள்கிறான். புத்தியில் தாழ்ந்தவன் திருட்டை நிறுத்தி பழகி கொள்ளும் முன்பாக அவன் முதலில் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டியிருக்கும். ஆனால் மூடனுக்கு இத்தகைய அனுபவங்கள் இருந்தாலும் தொடர்ந்து அவன் திருட்டை செய்கிறான். இத்தகைய மனிதன் அரசாங்கத்தால் தண்டிக்கப்பட்டாலும் சிறையிலிருந்து வெளியேறியதும் மீண்டும் திருடுகிறான். சிறை தண்டனை பிராயச்சித்தமாக கருதப்படுமானால் அத்தகைய பிராயச்சித்தத்தால் என்ன பயன்? இதனால் பரீட்சித் மகாராஜா வினவினார். திருஷ்டஸ்ருதாபியாம் யத் பாபம் ஜானன்னபி ஆத்மனோஹிதம் கரோதி பூயோ விவசஹ பிராயச்சித்தம் அதோபார்த்தம் क्वचिन् நிவர்த்ததே பத்ரா क्वचित् சரதி தத் புனः பிராயச்சித்தம் அதோபார்த்தம் மன்யே குஞ்சர சௌச்சவத். பிராயச்சித்தத்தை அவர் யானை ஒன்று குளிப்பதோடு ஒப்பிட்டார். யானை ஆற்றில் நன்றாக குளிக்கக்கூடும். ஆனால் அது கரைக்கு வந்ததும் உடல் முழுவதிலும் மண்ணை வாரி போட்டுக் கொள்கிறது. ஆகவே அது குளித்ததனால் என்ன பயன்? அதை போலவே பல ஆன்மீகிகள் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபிக்கின்றனர். ஆனால் அதே சமயம் பல விலக்கத்தக்க விஷயங்களை செய்கின்றனர். இக்குற்றங்களை அவர்களது ஜபம் முறித்துவிடும் என்று என்கின்றனர். இறைவனின் புனித நாமம் ஜபத்தின் போது ஒருவன் 10 விதமான குற்றங்களை இழைக்கக்கூடும். இக்குற்றம் நாம்னோ பலாத்யஸ்ஸஹி பாப புத்திஹி என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபத்தின் வலிமையால் பாவங்கள் செய்வது என்பதாகும். அதை போலவே சில கிறிஸ்துவர்கள் தேவாலயத்திற்கு சென்று தங்களின் பாவங்களை ஒப்புக்கொள்வதாலும் சில விரதங்களை மேற்கொள்வதாலும் வாரம் முழுவதும் தாங்கள் செய்த பாவங்களின் விளைவுகளிலிருந்து விடுபடலாம் என்று அவர்கள் நினைக்கின்றனர். சனிக்கிழமை முடிந்து ஞாயிறு வந்தவுடன் மன்னிப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து மீண்டும் தங்களது பாவ செயல்களை ஆரம்பிக்கின்றனர். இத்தகைய பிராயச்சித்தத்தை அப்போதே மிகவும் மதிநுட்பம் வாய்ந்தவரான பரீட்சித் மகாராஜா கண்டனம் செய்கிறார். ஒரு பாவ செயலை ஒரு புண்ணிய செயலால் முறியக்க முடியாது. நம்முடைய உறங்கும் நிலையிலுள்ள கிருஷ்ண உணர்வை விழிப்புணர்வு செய்வதே உண்மையான பிராயச்சித்தமாகும். உண்மையான அறிவு நிலைக்கு வருவதே சரியான பிராயச்சித்தமாகும். இதற்கான பொதுவான வழிமுறை ஒன்றுள்ளது. ஒழுங்கான சுகாதார முறையை ஒருவன் பின்பற்றும் போது அவன் நோய்வாய்ப்படுவதில்லை. மனிதன் சில குறிப்பிட்ட கொள்கை இதனால்
அவனது சுய அறிவை புதுப்பிக்க முடியும். இத்தகைய முறையான வாழ்வு தபஸ்ய அல்லது தவம் என்று கூறப்படுகிறது. உண்மையான அறிவு அல்லது கிருஷ்ண உணர்வின் தரத்திற்கு ஒருவரை படிப்படியாக உயர்த்திவிட முடியும். தவத்தையும் பிரம்மச்சாரியத்தையும் பயில்வதாலும் மனதை கட்டுப்படுத்துவதாலும் புலன்களை கட்டுப்படுத்துவதாலும் ஒருவரின் உடைமைகளை துறப்பதாலும் சத்திய விரதத்தை மேற்கொள்வதாலும் தூய்மையாக இருப்பதாலும் மேலும் யோகாசனங்களை பயில்வதாலும் ஓர் உண்மையான அறிவு நிலையை ஒருவர் அடையலாம். ஆயினும் ஒருவர் அதிர்ஷ்டம் உள்ளவராக இருப்பின் அவர் ஒரு தூய பக்தரின் சகவாசத்தை பெற்று அஷ்டாங்க யோக முறையால் மனதை கட்டுப்படுத்தும் பயிற்சிகள் அனைத்தையும் சுலபமாக கடந்து விடுவார். கிருஷ்ண உணர்வின் ஒழுக்க விதிகளை பின்பற்றுவதால் இந்நிலையை அடைய முடியும். கிருஷ்ண உணர்வின் ஒழுக்க விதிகள் பின்வருமாறு: தவறான உடலுறவு, மாமிசம் உண்ணுதல், மது அருந்துதல் மற்றும் சூதாட்டம் ஆகியவற்றை தவிர்த்தல். மேலும் உண்மையாக ஆன்மீக குருவின் கட்டளையின் கீழ் பரமபுருஷரின் தொண்டில் ஈடுபடுதல். இந்த எளிய முறை ஸ்ரீல ரூப கோஸ்வாமியால் சிபாரிசு செய்யப்படுகிறது. முதலாவதாக ஒருவர் தனது பேசும் சக்தியை கட்டுப்படுத்த வேண்டும். நம்மில் ஒவ்வொருவருக்கும் பேசும் சக்தி உள்ளது. நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்த உடனேயே நாம் பேச துவங்குகிறோம். கிருஷ்ண உணர்வை பற்றி நாம் பேசவில்லை எனில் எல்லா வகையான அபத்தங்களையும் பேசுகிறோம். வயற்காட்டிலுள்ள தவளையொன்று கத்துவதன் மூலமாக பேசுகின்றது. அதை போலவே நாவை பெற்றுள்ள ஒவ்வொருவரும் பேச விரும்புகின்றனர். அவன் பேச விரும்புவது அபத்தமான பேச்சாக இருப்பினும் அதை செய்ய அவன் விரும்புகிறான். ஆனால் தவளையின் கத்தல் பாம்பை வரவழைக்கும். தயவு செய்து இங்கு வந்து என்னை தின்றுவிடு. அது மரணத்தை வரவேற்கின்றது. பௌதிகவாதிகளின் பேச்சும் அருவவாதிகளான மாயாவாதிகளின் பேச்சும் தவளையின் கத்தல்களோடு ஒப்பிடப்படுகிறது. அவர்கள் எப்போதும் அபத்தமான விஷயங்களையே பேசுகின்றனர். இவ்வாறாக அவர்கள் மரணத்தை அழைத்து தங்களையே இரையாக்கிக் கொள்கின்றனர். ஆனால் பேச்சடக்கம் என்பது மாயாவாத தத்துவவாதிகள் நினைப்பதை போல் சுயமாக சுமத்தி கொள்ளும் மௌனம், வெளிப்படையான மௌனம் அல்ல. மௌனம் கொஞ்சம் காலத்திற்கு உதவுவதாக தோன்றக்கூடும், ஆனால் இறுதியில் அது தோல்வியே என்பதை நிரூபித்துவிடும். ஸ்ரீல ரூப கோஸ்வாமியால் எடுத்துச் சொல்லப்படும் கட்டுப்பாடான பேச்சு கிருஷ்ண கதா அல்லது பரமபுருஷரான ஸ்ரீகிருஷ்ணரின் பெருமைகளை பேசும் முறையில் ஈடுபடுவதை குறிப்பதாகும். இவ்வாறாக நாவால் பகவானின் நாமம், உருவம், குணங்கள் மற்றும் லீலைகள் ஆகியவற்றை புகழ்ந்து பேச முடியும். கிருஷ்ண கதையை பிரச்சாரம் செய்பவர் எப்பொழுதும் மரணத்தின் பிடிக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். இதுவே பேச்சின் உந்துதலை கட்டுப்படுத்துவதன் அர்த்தமாகும். உபதேசாமிர்தம் அப்படின்ற புத்தகத்தை படிச்சுட்டு வரோம். ஸ்ரீ ரூப கோஸ்வாமி அருளிய ஸ்ரீ உபதேசாமிர்தத்தின் அங்கீகரிக்கப்பட்ட தமிழ் விளக்கம் தெய்வத்திரு ரச பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதா அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர். இந்த சொற்பொழிவை வழங்குபவர் தவத்திரு ஜெயபதாகா சுவாமி மகாராஜ் அவர்களின் சீடர் திரு ராமானந்த சைத்தன்ய சந்திரதாஸ், இஸ்கான் திருவள்ளூர். கோபாலபட்ட கோஸ்வாமி கல்வி மையம் நிறுவனர். இதில் பார்த்தீங்கன்னா உபதேசாமிர்தம் முதல் பதம். இதில் ரூப கோஸ்வாமி ஒரு குரு ஆகிறதுக்கு என்ன தகுதி அப்படின்றத பற்றி சொல்கிறார். முதல்ல பேச்சின் தூண்டுதல், மனதின் தேவைகள், கோபத்தின் செயல்கள், நாக்கு, வயிறு, பாலுறுப்புகள் ஆகியவற்றின் தூண்டுதல்களை பொறுத்து கொள்ளக்கூடிய நிதான புத்தியுள்ள ஒருவர் உலகம் முழுவதிலும் சீடர்களை ஏற்கும் தகுதி வாய்ந்தவராவார் அப்படின்று ஒரு குருவுடைய தகுதியை பற்றி இந்த ஸ்லோகத்தில் விளக்குறார். முதல்ல பேச்சின் தூண்டுதல் அப்படின்ற முதல்ல பேச்சின் தூண்டுதல், இரண்டாவது மனதின் தேவைகள், மூன்றாவது கோபத்தின் செயல்கள், நான்காவது நாக்கு, வயிறு, பாலுறுப்பு. மொத்தம் 6 விஷயம் சொல்லியிருக்காருங்க. பேசுறது, மனசு, கோபம், நாக்கு, வயிறு, பாலுறுப்பு, மொத்தம் 6 விஷயம் சொல்லியிருக்கார். 6 விஷயத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரபுபாதர் விளக்கி வருகிறார். பொருளுரை கொடுத்துருக்கார், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்கிறார். ஸ்ரீமத் பாகவதத்தில் 6.1.9.10 சுகதேவ கோஸ்வாமியிடம் சில புத்திசாலித்தனமான கேள்விகளை பரீட்சித் மகாராஜா கேட்டார். இக்கேள்விகளில் ஒன்று, மக்களால் தங்களின் புலன்களை கட்டுப்படுத்த
கன்ஃபெஷன் அப்படின்ற கிறிஸ்துவ மதத்தில் கன்ஃபெஷன் சொல்கிறாங்க. வாரம் முழுவதும் பல பல பாவங்களை செய்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் ஒன்று கூடி ஒரு தேவாலயத்தில் அவங்க சர்ச்சில் போய் ஒரு ப்ரீஸ்ட், அவங்க சர்ச்சில் ஒரு பாதிரியார், அவங்கக்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்குறாங்க. பண்ண பாவத்துக்கு மன்னிப்பு கேட்குறாங்க. இது வந்து பிராயச்சித்தம்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்கு பாவம் பண்ணணும், எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அது வந்து தெரியாமல் செய்கிற பாவத்துக்கு தான் மன்னிப்பு. தெரிஞ்சே செய்கிற பாவத்துக்கு மன்னிப்பு கிடையாது. தெரிஞ்சே மறுபடியும் செய்கிறதுக்கு பாவம் மன்னிப்பே கிடையாது. ஒரு வாட்டி தெரியாமல் செஞ்சால் மன்னிச்சிடலாம். தெரிஞ்சு செய்கிறாங்கன்னா அது மன்னிப்பு கிடையாது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு வாரம் ஃபுல்லாக பாவம் பண்ணுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை போய் பாவ மன்னிப்பு கேட்பாங்க. மறுபடியும் அதே அடுத்த வாரம் ஃபுல்லாக பாவம் பண்ணுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை போய் மறுபடியும் பாவ மன்னிப்பு கேட்பாங்க. அதே மாதிரி வாரம் ஃபுல்லாக பாவம் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு தொடர் கதையாக போயிட்டே இருக்கும். அவங்க வாரம் ஃபுல்லாக பாவம் பண்ணுவாங்க, ஏமாற்றுவாங்க, திருடுவாங்க, பொய் சொல்லுவாங்க, எல்லா விதமான பாவத்தையும் செய்வாங்க. மது, மாது, சூது, மாமிசம், இதுதான் பாவ செயல்கள். எல்லா விதமான பாவ செயல்களும் செய்வாங்க வாரம் ஃபுல்லாக. ஞாயிற்றுக்கிழமை போய் கன்ஃபெஷன், பாவ மன்னிப்பு கேட்பாங்க. இது வந்து யானை வந்து குளிச்சிரும், தண்ணியில் குளிச்சுட்டு மண்ணை வாரி போட்டுக்கும் உடம்பு மேலே, அதுக்கு சமம். குஞ்சர சௌச்சவத்துன்றார். இது இந்த ஸ்ரீமத் பாகவதம் 6வது காண்டத்தில் 1வது பதம் 9-10 இதில் சுகதேவ கோஸ்வாமி புத்திசாலித்தனமான கேள்விகளை பரீட்சித் மகாராஜா கேட்குறார். அந்த கேள்வியில் ஒரு கேள்வி என்னென்னா, மக்களால் தங்களின் புலன்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் அவர்கள் ஏன் பிராயச்சித்தங்களை மேற்கொள்கின்றனர்? ஸோ புலன்களை கட்டுப்படுத்தினா பாவ செயல்கள், மது, மாது, சூது, மாமிசம், இதெல்லாம் புலன் கட்டுப்பாடு இல்லாதவங்க தான் செய்வாங்க. புலன் கட்டுப்பாடு இருக்கிறவங்க செய்ய மாட்டாங்க. திருட ஒருவன் தனது திருட்டு தொழிலுக்காக கைது செய்யப்படக்கூடிய, தெரியாமல் செய்கிறது தான் திருட்டு, தெரிஞ்சே செய்கிறதுன்னா அது ஏமாத்துற வேலை. திருடுனா பிடிச்சிருவாங்க, தெரிஞ்சே செய்கிறான்னா அவன் வந்து பெரிய திருட்டு பையன். தெரியாமல் ஒரு வாட்டி செஞ்சாங்கன்னா அது பரவாயில்ல, தெரிஞ்சே செய்கிறாங்கன்னா அவன் வந்து பெரிய கிரிமினலாக இருப்பான். தீவிரம், அதாவது உதாரணமாக திருடன் ஒருவன் தனது திருட்டு தொழிலுக்காக கைது செய்யப்படக்கூடும் என்பதை நன்கறிவான், தெரிஞ்சே தப்பு செய்வான். போலீஸ்காரரால் திருடன் ஒருவன் கைது செய்யப்படுவதையும் கூட அவன் அறிவான். இது வந்து கள்ளச்சாராயம் விற்கிறவங்க, போதை மருந்து விற்கிறவங்க பிடிச்சிருவாங்க, போலீஸ் பிடிச்சிருவாங்க, தெரிஞ்சும் இந்த கள்ளச்சாராயம் விற்பாங்க. போலீஸ் பிடிச்சிருவாங்க, தெரிஞ்சும் இந்த போதை மருந்து விற்பாங்க. நிறைய தங்கத்தை கடத்துவாங்க, போலீஸ்காரர் பிடிச்சிருவாங்க. போலீஸ்காரர்கள் கவர்மெண்ட்டெல்லாம் பிடிச்சிரும், தெரிஞ்சும் அவங்க வந்து மோசடியில் ஈடுபடுவாங்க. கள்ள நோட்டு அடிப்பாங்க, கள்ளச்சாராயம் விற்பாங்க, போதை மருந்து கடத்துவாங்க, தங்கத்தை கடத்துவாங்க. இந்த மாதிரி எல்லாம் திருட்டு தொழில், நிறைய திருட்டு வேலை செய்வாங்க. போலீஸ்காரங்க பிடிக்கிறாங்க, ஜெயிலில் போட்டுருவாங்க, தெரிஞ்சும் லஞ்சம் வாங்குவாங்க. எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் லஞ்சம் வாங்குறாங்க. நிறைய பேர் வந்து ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க, விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஜெயிலில் தண்டனை கொடுக்குறாங்க, கோர்ட்டில் போய் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஜெயில் தண்டனை கிடைக்குது. தெரிஞ்சு அவங்க நிறைய வந்து தப்பு செய்கிறாங்க. பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க. அதனால் பேராசை பிடிச்சவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, லஞ்சம் வாங்குறாங்க. எல்லா துறையிலும் லஞ்சம், கவர்மெண்ட் எல்லா துறையிலும் லஞ்சம். இது ஒரு விதமான திருட்டு தொழில் தான். எவ்வளோ பேப்பரில் எவ்வளோ நியூஸ் படிக்கிறோம், நேரடியாக பார்க்குறோம். எவ்வளோ பேரை கைது செய்கிறாங்க, எவ்வளோ பேர் தண்டனைக்கு ஜெயிலில் போடுறாங்க. ஜெயலலிதா, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவே சிறை தண்டனை அனுபவித்தார்கள். முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் சிறை தண்டனை அனுபவித்தார். அவரது சகோதரி சசிகலாவும் சிறை தண்டனை அனுபவித்தார். இதற்கு காரணம் என்றால் மோசடி, பண மோசடி. ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சே தப்பு செய்கிறாங்க. பார்க்குறாங்க, கண்ணிலே பார்க்குறோம், காதில் கேட்குறோம், அனுபவமாகவே நம்ம பார்க்குறோம். ஆனால் இது வந்து அறிவு இல்லாதவங்க தெரிஞ்சு செய்கிறாங்க. புத்தி இல்லாதவங்க தான் இதெல்லாம் செய்வாங்க. புத்தி இல்லாதவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க, புத்தி இல்லாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. கண்ணில் பார்க்குறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. புத்தி இருக்கிறவங்க காதில் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க, பல்வேறு புத்தகங்களை படிக்கிறாங்க. திருடுறது நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சட்ட புத்தகம் படிக்கிறோம், எவ்வளோ புத்தகங்கள் படிக்கிறோம், திருடுறது நல்லது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் திருட்டுத்தனமாக பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், எவ்வளோ பேர் பேப்பரில் படிக்கிறாங்க எல்லாம், ஆனால் திருடுறதை விடுறதில்ல. அவங்க ஏன்னா பழக்க தோஷத்தில் அப்படி செய்வாங்க. திருடினா பிடிச்சிருவாங்க, தெரிஞ்சும் திருடுவாங்க.
ஸோ கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கிறவங்க திருடுறது தப்புன்னு நினச்சிட்டு திருடுறதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க, விட்டுருவாங்க. ஆனால் கொஞ்சம் புத்தி இல்லாதவங்க திருடுறது தப்புன்னு தெரிஞ்சும் செய்வாங்க. ஜெயில் தண்டனை அனுபவிப்பாங்க, ஆனால் கூட மறுபடியும் வெளியே வந்து மறுபடியும் திருடுவாங்க. இதை பழக்க தோஷத்தில் அவங்க செய்வாங்க. ஆனால் அறிவில்லாதவங்களுக்கு, மடையர்களுக்கு வந்து இந்த மாதிரி எவ்வளவோ ஜெயில் தண்டனை அனுபவித்தாலும் அவங்க வந்து தொடர்ந்து திருட்டுத்தானா செய்வாங்க. கவர்மெண்ட் பனிஷ்மெண்ட் தண்டனை கொடுப்போம் இந்த திருடர்களுக்கு, கிரிமினல்களுக்கெல்லாம். ஆனால் அவங்க வெளியே ஜெயிலேருந்து வெளியே வந்தது மீண்டும் திருடுறாங்க. ஜெயில் தண்டனை அனுபவித்தாலும் அவங்க திருட்டு தொழில் செய்கிறாங்க. இதனால பரீட்சித் மகாராஜ் சொல்றார், திருஷ்டசுதாபியாம் யத் பாபம் ஜானன்னபி ஆத்மனோஹிதம் கரோதி பூயோ விவசஹ பிராயஷ்சித்தம் மதோகதம் क्वचित् निवर्तते भद्रा क्वचित् चरति तत् पुनः பிராயச்சித்தம் அதோபார்த்தம் மன்னே குஞ்சர சௌச்சவதி. ஸோ இது வந்து எப்படின்னா பாவ மன்னிப்புன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி பாவ மன்னிப்பு. யானை வந்து நதியில் போய் குளிக்குது, குளிச்சுட்டு வெளியே வந்த பிறகு ஒரு கடலில் ஒரு குளத்தில் ஒரு ஆற்றுலையோ குளத்துலையோ யானை குளிக்குது. மறுபடியும் கரைக்கு வந்த பிறகு கரையில் இருக்கிற மண்ணை தூக்கி மறுபடியும் போட்டுக்கும். அப்போ குளிச்சதுக்கு என்ன பிரயோஜனம்? பிராயச்சித்தத்தை அவன் யானை ஒன்று குளிப்பதொரு ஒப்பிட்டார். யானை ஆற்றில் நன்றாக குளிக்கக்கூடும். ஒரு குளமோ ஒரு ஆற்றிலையோ இந்த யானை குளிக்கும். ஆனால் அது கரைக்கு வந்த பிறகு உடல் முழுதும் மண்ணை வாரி போட்டுக்கும். இதனால் என்ன பிரயோஜனம்? மறுபடியும் அது குளிச்சதுக்கு என்ன அர்த்தம்? அதனால் ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடிய பக்தர்கள் தியானம் செய்கிறாங்க, ஹரே கிருஷ்ண மகாமந்திர தியானம் செய்கிறாங்க. ஆனால் வந்து பல தேவையில்லாத விஷயங்களை பாவ செயல்களில் ஈடுபடுறாங்க. இது சஹஜியர்கள். சஹஜியர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக எல்லாமே சீப்பாக எடுத்துக்குவாங்க. கிருஷ்ண பக்தியை ரொம்ப சீப்பாக எடுத்துக்குவாங்க. ராதா கிருஷ்ணருடைய அந்த அன்பு பரிமாற்றத்தை ரொம்ப சீப்பாக எடுத்துக்குவாங்க, மற்றவங்க மாதிரி எடுத்துக்குவாங்க. சஹஜியர்கள் 13 விதமான அபசம்பிரதாயங்களில் சஹஜியர்களும் ஒரு விதமான அபசம்பிரதாயங்கள். அவுலா பவுலா ஜாதி கோயை சூடாதாரி கோராங்க நகரி சானி சாக்கி பேக்கி சஹஜியா, இந்த மாதிரி ஜாதி கோசாயி, இந்த விதமாக 13 அபசம்பிரதாயங்கள் இருக்கின்றன. அந்த அபசம்பிரதாயங்களில் இது சஹஜியர்கள் ஒரு அபசம்பிரதாயம். இவங்கெல்லாம் ரொம்ப சீப்பாக எடுத்துக்குவாங்க, ரொம்ப மட்டமாக எடுத்துக்குவாங்க. கிருஷ்ண பக்தியை மிகவும் மட்டமாக எடுத்துக்குவாங்க. எப்படி வேணும்னா ஜபம் பண்ணலாம், எப்படி வேணும்னா வாழலாம். கிருஷ்ண பக்தி வந்து எப்படி வேணும்னா பண்ணலான்னு கிடையாது. ஒரு இப்படி தான் பண்ணணும்னு ஒரு வழிமுறை இருக்குது, விதிகள் இருக்குது. விதிமுறைப்படி தான் கிருஷ்ண பக்தி பண்ணணும். மனம் போன போக்கில் செய்யக்கூடாது. ஆச்சாரியர்கள் வழிகாட்டுதல தான் நம்ம கிருஷ்ண பக்தி செய்யணும். ஸோ ஹரே கிருஷ்ண மந்திரம் செய்கிறதுனால பாவங்கள்லேருந்து விடுபடுறோம். பாவம் செய்தாலும் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை வந்து ஜபம் செய்கிறதுனால பாவம் வந்து நிவர்த்தி அடைகிறது. பாவங்கள்லேருந்து நம்ம நிவர்த்தி அடைகிறோம். ஆனால் வந்து குற்றங்கள் செய்யக்கூடாது, அதாவது அபச்சாரங்கள் செய்யக்கூடாது. வைஷ்ணவ அபராதம் குறிப்பாக வைஷ்ணவ அபராதம் செய்யக்கூடாது. மேலும் ஹரிநாமத்தை ஜபம் செய்துட்டே வரணும். பகவான் நாமத்திற்கு எதிரான குற்றங்கள் 10 விதமான குற்றங்கள் இருக்குது, அந்த குற்றங்கள் செய்யக்கூடாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே நம்ம பணிவாக ஜபம் பகவான் கிருஷ்ணரோட திருநாமத்தை நாம் வந்து பணிவாக ஜபம் செய்யணும். ஸோ 10 விதமான குற்றங்களை நம்ம வந்து தவிர்க்கணும். நாம்னோத் பலாத் எஸ்ஹி பாப புத்தி என்று அழைக்கப்படும். அதாவது ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபத்தின் வலிமையால் பாவங்கள் செய்வது என்பதாகும். ஸோ பெரிய ஒரு அரசியல்வாதி மகன்கள், எங்கள் தந்தை பெரிய அரசியல்வாதி என்ற தைரியத்தில் அவன் பல்வேறு ஏமாற்று வேலை செய்வாங்க, குற்ற செயலை செய்வாங்க. அரசியல்வாதி பையனோ பெரிய தொழிலதிபர்கள் மகன்களோ பல்வேறு குற்ற செயல்கள் செய்கிறாங்க, தைரியத்தில் செய்கிறாங்க. அந்த மாதிரி பகவான் கிருஷ்ணருடைய திருநாமத்தை ஜபிக்கிறோம். கிருஷ்ணரோட நாமமும் கிருஷ்ணரும் வேறு கிடையாது. அப்போது அந்த சக்தியால் வந்து பல்வேறு குற்ற செயல்களை செய்யக்கூடாது, ஆனால் செய்வாங்க. அது வந்து அந்த பகவானுக்கு எதிரான செய்யக்கூடிய பகவான் நாமத்துக்கு எதிரான குற்றங்கள் தான். இது ஒரு குற்றம்.
அதே போலவே சில கிறிஸ்துவர்கள் தேவாலயத்திற்கு சென்று தங்களின் பாவங்களை ஒப்புக்கொள்வதாலும் சில விரதங்களை மேற்கொள்வதாலும் வாரம் முழுவதும் தாங்கள் செய்த பாவங்களின் விளைவுகளிலிருந்து விடுபடலாம் என்று அவர்கள் நினைக்கின்றனர். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது. ஒரு வாட்டி தப்பு பண்ணால் மறுபடியும் பண்ணவே கூடாது. தெரியாமல் பண்ணுற தப்பு தான் மன்னிப்பு, தெரிஞ்சே பண்ணுறது அது மன்னிப்பு கிடையாது. சனிக்கிழமை முடிந்து ஞாயிறு பிறந்தவுடன் மன்னிப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து மீண்டும் தங்களது பாவ செயல்களை ஆரம்பிக்கின்றனர். இந்த மாதிரிலாம் வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும். இத்தகைய பிராயச்சித்தத்தை அப்போதே மிகவும் மதிநுட்பம் வாய்ந்தவரான பரீட்சித் மகாராஜா கண்டனம் செய்திருக்கிறார். பரீட்சித் மகாராஜ் வந்து இதை வந்து கண்டிச்சிருக்கிறார் ஏற்கனவே. இதெல்லாம் வந்து இப்படி பண்ணக்கூடாது, பாவங்களை பண்ணக்கூடாது. ஒரு பாவத்தை செய்கிறோன்னா அது தண்டனை கண்டிப்பாக அனுபவிப்போம். அதே மாதிரி புண்ணியம் செஞ்சாலும் அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும். பாவம் செஞ்சாலும் தண்டனை அனுப்பும், புண்ணியம் செஞ்சால் நல்ல பலன் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு பாவ செயல்களை செய்யக்கூடாது. தெரிஞ்சோ தெரியாமல் கூட நம்ம வந்து பாவ செயல்களை செஞ்சால் தண்டனை அனுபவிப்போம். இந்த மாதிரி பல கதைகள் நம்ம பார்க்கலாம். நெருப்பில் நீங்கள் தெரிஞ்சு வச்சாலும் சுடும், தெரியாமல் வச்சாலும் நெருப்பு சுடும். அதனால் சில விஷயத்தை நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். கரண்ட்டில் கை வைக்கிறோம், தெரிஞ்சோ கை வைக்கிறோம், தெரியாமல் கை வைக்கிறோம், கரண்ட்டு ஷாக் அடிக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில் எப்பவுமே ஈடுபட்டு இருந்தோம்னா அது புண்ணியம் பாவம் அதுக்கு அப்பாற்பட்டதாக மாறும். கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுறப்போ அது பாவ புண்ணியங்களுக்கு அப்பாற்பட்டது, அது ஆன்மீகமானது. நம் புலன் திருப்திக்காக ஈடுபடும் போது அது பாவ புண்ணியங்கள் ஆகுது. அர்ஜுனன் வந்து கிருஷ்ணருடைய ஆலோசனை பேரில் மகாபாரத போரில் ஈடுபட்டார் அர்ஜுனன். அது வந்து பாவ புண்ணியத்திற்கு அப்பாற்பட்டது. ஆனால் தன் சுய புலனுக்காக அவர் போர் செய்வதில்லைன்னு சொன்னார். தன் சுய புலன் திருப்திக்காக போர் செய்யறதில்லைன்னு சொன்னார். அது பாவ புண்ணியத்துக்கு அந்த உட்பட்டது. கிருஷ்ணருக்காக போர் செய்கிற பொழுது அது பாவ புண்ணியத்துக்கு அப்பாற்பட்டது. அரசாங்கம் நம்மளை வந்து ஒரு வீரர், போர் வீரர் வந்து எதிரிகளை கொல்லும் பொழுது, எதிரி நாட்டினரை கொல்லும் பொழுது, தண்டிக்கும் பொழுது அவர் வந்து பாவ புண்ணியத்திற்கு அப்பாற்பட்டவராக மாறுகிறார். அதே ஒரு போர் வீரர் வந்து சக போர் வீரரையோ மூத்த அதிகாரிகளையோ தனது சொந்த நாட்டினரையோ கொன்றால் அது மிகப்பெரிய பாவமாக குற்ற செயலாக கருதப்படுகிறது. ஒரு எதிரி நாட்டினரை கொன்றால் போர் வீரருக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம் கிடைக்கும், விருதுகள் கிடைக்கும். தன சொந்த நாட்டினரையே போர் வீரர் சொந்த கூட இருக்கக்கூடிய சகோதரர்கள், சக தொழிலாளிகள் கூட, சக உயர்ந்த அதிகாரிகளையோ சொந்த நாட்டினரை கொன்றால் அவருக்கு குற்றவாளியாக கருதப்படுகிறார். எதிரியை கொன்றால் மதிப்பு, மரியாதை, விருதுகள். சொந்த உறவினர்களை, சொந்த கூட சக தொழிலாளிகளை, சக இராணுவ வீரர்களை, மூத்த அதிகாரிகளை, மூத்த இராணுவ வீரர்களை அந்த மாதிரி கொண்டாங்கன்னா இல்லை, இந்த அவர் சொந்த நாட்டு பிரஜைகளை கொன்றால் அவர் குற்றவாளியாக கருதப்படுகிறார், தேச துரோகியாக கருதப்படுகிறார். உண்மையான அறிவு நிலைக்கு வருவதே பிராயச்சித்தமாகும். அதனால் கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுறப்போ வந்து அது பாவ புண்ணியத்துக்கு அப்பாற்பட்டதாக கருதப்படுகிறது. உண்மையான அறிவு நிலைக்கு வருவதே சரியான பிராயச்சித்தமாகும். இதற்கான பொதுவான வழிமுறை ஒன்றுள்ளது. ஒழுங்கான சுகாதார முறையை ஒருவன் பின்பற்றும் போது அவன் நோய்வாய்ப்படுவதில்லை. ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தான் க்யூர்ன்றான். அதனால் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து வேக்சின் எல்லாம் போட்டுக்கிறோம். கொரோனா டைமில் வந்து வேக்சின் போட்டாங்க. எதுக்குன்னா கொரோனா வரக்கூடாதுன்ற வேக்சின் போட்டாங்க. அதே மாதிரி போலியோ வேக்சின் போடுறாங்க. குழந்தைகள் வந்து ஊனமுற்றவர்கள் ஆகக்கூடாது, மாற்றுத்திறனாளி ஆகக்கூடாதுன்றதுக்காக போலியோ வேக்சின் போடுறாங்க. ஸோ வரும் முன் காப்போம். பல்வேறு வேக்சினேஷன் இருக்குது. பல்வேறு நோய்களுக்கு பல்வேறு நோய் தடுப்பு மருந்துகள் இருக்குது. அந்த மாதிரி சில சாஸ்திரங்களை கடைப்பிடிக்கிறதுனால நம்ம வந்து பல்வேறு விஷயங்களை தவிர்க்கலாம். சாஸ்திரங்களை கடைப்பிடிக்கிறதுனால நம்ம வந்து பல்வேறு பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரலாம். பிரச்சனையே வராமல் இருக்கும். சிலதெல்லாம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்க விதிமுறைகள், உணவு பழக்கங்கள், நமக்கு உடல் தூய்மை, மனது தூய்மை, உணவு தூய்மை எல்லாமே நம்ம கடைப்பிடிச்சோன்னா நோய் இல்லாமல் வாழலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்ன்றோம். அந்த மாதிரி நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும். ஒழுங்கான சுகாதார முறை ஒருவன் பின்பற்றும் போது அவன் நோய்வாய்ப்படுவதில்லை.
நம்ம ஹைஜீனிக்காக இருக்கணும். அதாவது துணிமணி நல்லா இருக்கணும், வீடு நல்லா இருக்கணும், சாப்பிட்ற சாப்பாடு நல்லா இருக்கணும், மனசு பேச்சு எல்லாமே சுத்தமாக இருந்துச்சுன்னா நம்ம பிரச்சனை நோய் இல்லாமல் வாழலாம். சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம போடுற துணி, சுற்றி வீடு எல்லாமே தூய்மையாக இருக்கணும். அப்போ தான் நோய் இல்லாமல் வாழ முடியும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஒரு மனிதன் சில குறிப்பிட்ட கொள்கைகளுக்கு ஏற்ப பயிற்றுவிக்கப்பட வேண்டியவன். அதனால் அவனது சுய அறிவை புதுப்பிக்க முடியும். இத்தகைய முறையான வாழ்வு தபஸ்யா. மனித பிறவியில் தான் தவம் செய்ய முடியும். விலங்குகளெல்லாம் தவம் செய்யாது. விலங்குகளுக்கெல்லாம் தூய்மை கிடையாது. எப்போ வேணால் சாப்பிடும், எங்கே வேணால் சாப்பிடும், எங்கே வேணால் தூங்கிட்டு இருக்கோம். விலங்குகளுக்கு அதுக்கு ஒரு இதே கிடையாது, கட்டுப்பாடே கிடையாது. விலங்குகளுக்கெல்லாம் கட்டுப்பாடு கிடையாது. மனிதர்களுக்கு தான் கட்டுப்பாடு இருக்குது. எப்போ தான் சாப்பிடணும், எப்போ தூங்கணும், எங்கே தூங்கணும், எல்லாமே ஒரு தூய்மையாக வாழக்கூடியவர்கள் மனிதர்கள். விலங்குகளுக்கு தூய்மை கிடையாது, விலங்குகளுக்கு அறிவும் கிடையாது. கிருஷ்ண உணர்வின் தடத்திற்கு ஒருவரை படிப்படியாக உயர்த்திவிட முடியும். தவத்தையும் பிரம்மச்சாரியத்தையும் பயில்வதாலும், மனதை கட்டுப்படுத்துவதாலும், புலன்களை கட்டுப்படுத்துவதாலும், ஒருவரின் உடைமைகளை துறப்பதாலும், சத்தியவிரதத்தை பல்வேறு தவ முறைகளை இங்கே குறிப்பிட்டிருக்கார். தவம் கொடுத்துருக்கார். அதனா பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்க வேண்டும், மனதை கட்டுப்படுத்த வேண்டும், புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும், துறவரம் மேற்கொள்ள வேண்டும், பற்றுதல் இல்லாமல் இருக்க வேண்டும், உடைமைகளை துறக்க வேண்டும். கிருஷ்ணருக்காக நம்ம பல்வேறு விஷயங்களை கொடுக்குறோம். கிருஷ்ணருக்காக பொருளுதவி செய்கிறோம், கிருஷ்ணருக்காக உணவு தானம், கிருஷ்ணருக்காக பல்வேறு தானங்கள் கொடுக்குறோம். தனு மன தன இந்த மாதிரி உடைமைகளை துறக்கணும், புலன்களை கட்டுப்படுத்தணும், மனதை கட்டுப்படுத்தணும், அப்புறம் பொய் சொல்லாமல் இருக்கணும், தூய்மையாக இருக்கணும், யோகாசனங்களை பயிர வேண்டும். யோகாசனங்களை பயிர்வதாலும் உண்மையான அறிவு நிலையை ஒருவர் அடையலாம். ஸோ பக்தி யோகத்தை செய்கிறதுனால நம்ம ஆன்மீக அறிவு கிடைக்குது. சேவன் முகேஹி ஜிஹ்வாதோ ஸ்வயமேவ ஸ்புரத்தித. ஆன்மீக அறிவு பெறணும்னா கிருஷ்ணருக்காக நாம் கிருஷ்ண பக்தி தொண்டு செய்கிறப்போ ஆன்மீக அறிவு தானாக வரும். கிருஷ்ண பக்தி யோகத்தை செய்கிறப்போ ஆன்மீக அறிவு தானாகவே கிடைக்கும். குறிப்பாக கிருஷ்ண பிரசாதத்தை ஏற்றுக்கொள்கிறோம், கிருஷ்ணரின் நாமத்தை ஜபிக்கிறோம், கிருஷ்ணரை பற்றி பேசுகிறோம், கிருஷ்ணரை புகழ்கிறோம், அவரை பற்றி பாடுகிறோம். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் போன்ற நவவித பக்திகளில் நாம் ஈடுபடும் பொழுது நமக்கு ஆன்மீக அறிவு கிடைக்கிறது. கிருஷ்ண பக்தியில் நம்ம முன்னேறுகிறோம், ஞானம் கிடைக்கிறது. ஸோ கிருஷ்ணர் பக்தி தூய பக்தரின் சங்கத்தில் இருக்கணும். அஷ்டாங்க யோக முறையால் மனதை கட்டுப்படுத்த வேண்டும். அஷ்டாங்க யோக முறையால் மனதை கட்டுப்படுத்தும் பயிற்சிகள் அனைத்தையும் சுலபமாக கடந்து விடுவார். ஸோ கிருஷ்ண பக்தி ஒரு ஃபாஸ்ட் ட்ராக், ஃபாஸ்ட் எலிவேஷன் மாதிரி, எலிவேட்டர்ஸ். படிப்படியாக போகிற பதில் கிருஷ்ண பக்தியில் செஞ்சோன்னா யோகினாம் அப்படி சர்வேஷா மத்கத்தேர் அந்தராத்மனா. யாரெல்லாம் கிருஷ்ணரை பற்றி 24 மணி நேரமும் நினச்சிட்டு இருக்காங்களோ அவங்க தான் சிறந்த யோகிகள். அஷ்டாங்க யோக முறையில் அவங்க பரமாத்மாவை தியானம் செய்யலாம், அல்லது அருவமான ஒளியை தியானம் செய்யலாம். பல்வேறு விதமான நபர்கள் பல்வேறு விதமான தியானத்தை செய்கிறார்கள். அருட்பெருஞ் ஜோதின்றாங்க, அது தியானம் பண்ணுறாங்க. வள்ளலார் அருட்பெருஞ் ஜோதி அப்படின்றாங்க. அந்த பிரம்ம ஜோதியை தியானம் செய்கிறவங்க சில பேர் இருக்காங்க. அவங்களே கடவுளாக நான் சில பேர் தியானம் செய்கிறாங்க. அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் கடவுள்ன்ற மாதிரி சில பேர் தியானம் செய்கிறாங்க. பிரம்ம ஜோதியை சில பேர் வழிபடுறாங்க. குருவையே கடவுள் நினச்சி சில பேர் வழிபடுறாங்க. ஆனால் எல்லா விதமான யோகிகளையும் சிறந்த யோகி என்றால் கிருஷ்ணரை நினைப்பவர் தான் சிறந்த யோகி. யோகினாம் அப்படி சர்வேஷா மத்கதேர் அந்தராத்மனா. கிருஷ்ணரை பற்றி 24 மணி நேரம் நினச்சிட்டு இருக்காங்களா அவங்க தான் சிறந்த பக்தி யோகிகள். ஸோ கிருஷ்ணருடைய பார்த்திங்கன்னா கிருஷ்ண பக்தி ஒழுக்க விதிகள் என்னென்னா மது, மாது, சூது, மாமிசம். இது இந்த பாவ செயல்களை விடணும். தவறான உடலுறவு, மாமிசம் உண்ணுதல், மது அருந்துதல் மற்றும் சூதாட்டம் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். இதெல்லாம் பாவ செயல்கள். இதெல்லாம் நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய இதெல்லாம் பாவ செயல்கள். இப்படி பாவ செயல்கள் செய்கிறவங்க நரகத்துக்கு தான் போவாங்க. மேலும் உண்மையாக ஆன்மீக குருவின் கட்டளையின் கீழ் பரமபுருஷரின் தொண்டில் ஈடுபடுதல் என்ன. ஸோ ஆன்மீக குருவின் கட்டளையில் நம்ம பகவான் கிருஷ்ணர் தொண்டில் ஈடுபடணும். இந்த எளிய முறை ஸ்ரீ ரூப கோஸ்வாமியால் சிபாரிசு செய்யப்படுகிறது. ஸோ பிருந்தாவனத்தில் ராதாகிருஷ்ணர் கோயிலை நிறுவியிருக்கிறார்கள். இந்த கோஸ்வாமிகள் ராதா தாமோதரர் கோயிலை நிறுவியிருக்கிறார்.
ரூப கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி, எல்லாம் சனாதன கோஸ்வாமி வந்து பார்த்திங்கன்னா ராதா மதன் மோகன் கோயில் இருக்கார். ரூப கோஸ்வாமி பார்த்திங்கன்னா ராதா கோவிந்த கோயில் கட்டியிருக்கிறார். ஜீவ கோஸ்வாமி பார்த்திங்கன்னா ராதா தாமோதரர் கோயில் கட்டியிருக்கிறார். மது பண்டித் கோஸ்வாமி பார்த்திங்கன்னா ராதா கோபிநாத் கோவில். ராதா ரமன் கோவில் பார்த்திங்கன்னா கோபாலபட்ட கோஸ்வாமி. இந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு கோஸ்வாமிகள் நிறுவி இருக்கிறார்கள். பகவானுக்கு சேவையாற்றி வந்திருக்கிறார்கள். ராதா மதன் மோகன் டெம்பிள், ராதா மதன் மோகன் கோவில், ராதா தாமோதர் கோவில், ராதா ரமன் கோவில், ராதா ஷாமசுந்தர் கோவில், ராதா கோகுலானந்த கோவில், ராதா கோபிநாத், ராதா கோவிந்தா, இந்த மாதிரி 7 முக்கியமான கோவில்கள் பிருந்தாவனத்தில் இருக்கின்றன. இந்த 7 கோவில்களும் ஒவ்வொரு கோஸ்வாமிகள் அந்த பகவானுக்கு தொண்டாற்றி வந்திருக்கிறார்கள். ராதா கோகுலானந்தா, ராதா ரமன், ராதா தாமோதர், ராதா ஷாமசுந்தர், ராதா வினோத், ராதா கோபிநாத், ராதா ஷாம் சுந்தர், ராதா மதன் மோகன், ராதா கோவிந்தா, இந்த மாதிரி விதவிதமான ராதா கிருஷ்ணர் விக்கிரகத்தை விதவிதமான கோயில்களை நிறுவி விதவிதமான கோஸ்வாமிகள் தொண்டாற்றி 7 கோஸ்வாமிகள் 6 கோஸ்வாமிகள் 7 கோயில்களை நிறுவியிருக்கிறார்கள். முதலாவதாக ஒருவர் தனது பேச்சும் சக்தியை கட்டுப்படுத்த வேண்டும். ஸோ வந்து அரசியல் பற்றி பேசுறது, பொருளாதாரத்தை பற்றி பேசுவது, வேறு ஏதாவது நாஸ்திகமாக பேசுவது, இதெல்லாம் தவிர்க்கணும். எல்லாரும் பேசுகிறாங்க, நாய் பூனையும் கத்துது, பறவைகளும் அதுக்கு தெரிஞ்ச மாதிரி குரங்குகளும் பேசுது, எல்லாரும் பசுமாடும் பேசுது. எல்லாருமே அவங்கவுங்க தெரிஞ்ச மொழியில் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. லேச்சர்கள், யாவனர்கள், சண்டாளர்கள் எல்லாருமே அவங்கவுங்க தெரிஞ்ச மொழியில் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசுவாங்கன்னா ஆகார நித்ரா பயம் மைத்துனம், இதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. பொருளாதார முன்னேற்றம், அரசியல், பொறாமை, பேராசை, விளையாட்டு, மது மாது சூது மாமிசம், இதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. பேசுறது கட்டுப்படுத்த மாட்டாங்க. பேசும் சக்தியை கட்டுப்படுத்த வேண்டும். எல்லாருக்கும் பேசும் சக்தி இருக்குது. மரங்களுக்கு தான் பேசும் சக்தி கிடையாது இல்லையா? புழு பூச்சிகள் கூட சத்தம் போடும். எல்லாருமே ஒரு ஏதோ ஒரு சத்தம் போடுறாங்க இல்லையா? மீன் கூட சத்தம் போடும். தவக்கலை மீன், அப்புறம் திமிங்கலம், எல்லாருமே ஏதோ சத்தம் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு செய்தியை தெரிவிக்கிறாங்க. பறவைகளும் ஒரு விதமான சத்தங்கள், குருவி, கிளி, எல்லாமே ஒரு சத்தம், ஒரு பேசுகிற சக்தி இருக்குது எல்லாருக்குமே. மனிதர்களுக்கு அதிகமான சக்தி இருக்குது, பேசுகிற சக்தி அதிகமாகவே மனிதர்களுக்கு இருக்குது. விலங்குகளுக்கு சற்று குறைவாக இருக்குது, பறவைகளுக்கெல்லாம் சற்று குறைவாக தான் இருக்குது. இப்போ நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதெல்லாம் நம்ம ஏதாவது பேசிகிட்டே இருப்போம். கிருஷ்ணரை பற்றி ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறதில்ல, வேறு ஏதோ அபத்தமான நாஸ்திகமான சில கொள்கைகளை பேசிகிட்டு இருப்பாங்க, அரசியல் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, பொருளாதாரத்தை பற்றி சில பேசிகிட்டு இருப்பாங்க, வேறு ஏதாவது தேவையில்லாத விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. பிரஜல்பா, அன்வான்ட் டாக்ஸ்ன்னுவாங்க. வயற்காட்டில் உள்ள தவளை ஒன்று கத்துவதன் மூலமாக பேசுகிறது. தவளை கூட பார்த்திங்கன்னா விவசாய பூமியில் பார்த்திங்கன்னா நிறைய தவளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கும். அது எப்போ பார்த்தாலும் சத்தம் போட்டுகிட்டே இருக்கும். நாவை பெற்றுள்ள ஒவ்வொருவரும் பேச விரும்பி, எல்லாருமே ஏதோ பேசணும்னு நினைக்கிறாங்க. அவங்க பேசுகிறது அபத்தமான பேசா இருந்தாலும் அதை அவர் பேச நினைக்கிறாங்க. தேவையில்லாமல் பேசிகிட்டே இருப்பேன் ஏதாவது ஒன்று. அப்படி தவளை மாதிரி கத்திட்டு இருந்தாங்கன்னா பாம்பு தான் வரும். பாம்பு தான் தவளையை வாயில் போட்டுக்கும். அது தேவையில்லாமல் பேசக்கூடாது. தயவு செய்து இங்கே என்னை தின்று விடு, அது மரணத்தை வரவேற்கின்றது. தவளை தேவையில்லாமல் பேசிட்டு இருந்துச்சு என்ன ஆகும்? பாம்பு தவளையை வாயில் போட்டுக்கும். இப்போ தவளைக்கு மரணம் தான் கிடைக்கும். பௌதிகவாதிகளின் பேச்சும் அருவவாதிகளான மாயாவாதிகளின் பேச்சும் தவளையின் கத்தல்களோடு உறுப்பிடப்படுகிறது. இந்த மாதிரி பௌதிகவாதிகளெல்லாம் ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி மாயாவாதிகள், நான் தான் கடவுள்னு சில பேர் பேசுகிறாங்க. சில பேர் நான் பெரிய அரசியல்வாதி, நான் பெரிய தொழிலதிபர், நான் பெரிய, என் நாடு பெரிய நாடு, என் ஜாதி பெரிய ஜாதி, என் மதம் பெரிய மதம், இந்த மாதிரி ஏதாவது என் மொழி பெரிய மொழி, ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. இதனால் பல பிரச்சனை வருது. என் ஜாதி, என் மதம், என் மொழின்னு பேசுகிறப்ப மற்ற ஜாதிக்காரங்க, மற்ற மொழிக்காரங்க, மற்ற நாட்டுக்காரங்களுக்கு சண்டை வரும்.
இந்தியா பாகிஸ்தான் சண்டை போடுது, இந்தியா பங்களாதேஷ், இந்தியா ஸ்ரீலங்கா, இந்தியா இந்த மாதிரி எல்லா நாட்டுக்கும் பிரச்சனை வருது. இந்தியா அமெரிக்கா, இந்தியா ரஷ்யா சைனா, ரஷ்யா அமெரிக்கா பிரச்சனை இருக்குது, யுக்ரைன் ரஷ்யா பிரச்சனை இருக்குது. இப்போ எல்லாருமே ஏதோ பிரச்சனை இருக்குது. என்னென்னா ஒருத்தர் நான் பெரியவன் நீ பெரியவன்னு சண்டை போட்டிருக்காங்க. அபத்தமான விஷயத்தங்களை பேசிகிட்டு இருக்காங்க. ஆன்மீக விஷயத்த பேசுகிறதில்ல. எல்லாமே வந்து அவங்க பெரியவங்களாக காட்டிக்கிறாங்க. அவங்க வாழ போகிறது 50 வருஷமோ 100 வருஷமோ வாழ போகிறாங்க. ஆனால் அவங்க வந்து நான் தான் அந்த நாட்டுக்கு தலைவர் நினச்சிட்ருக்காங்க. இது எப்படி இந்த உலகத்துக்கு ஒன்றும் இல்லாமல் வந்தாங்க, அதே மாதிரி இந்த உலகத்தை விட்டு ஒன்றும் இல்லாமல் போக போகிறாங்க. ஆனால் நான் இது யான் நாடுன்னு சண்டை போடுவாங்க. இந்த மாதிரி தேவையில்லாம பிரச்சனையை உண்டாக்குறாங்க. என் நாடு பெரிய நாடு, என் மதம் பெரிய மதம், என் நாட்டுக்காரங்க பெரியவங்க, என் ஜாதிக்காரங்க பெரிய ஜாதி, அப்படி ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. தேவையில்லாமல் பேசிகிட்டு இருப்பாங்க. இது மாயாவாத தத்துவவாதிகள் நினைப்பதை போல சுயமாக சுமத்தி கொள்ளும் மௌனம். தேவையில்லாமல் பேசக்கூடாது. மௌனம் கொஞ்சம் காலத்திற்கு உதவுவதாக தோன்றக்கூடும். தேவையில்லாமல் பேசக்கூடாது. தேவையான விஷயத்தை மட்டும் பேசணும். ஆனால் இறுதியில் அது தோல்வியை என்பதை நிரூபித்துவிடும். ஸ்ரீல ரூப கோஸ்வாமியால் எடுத்து சொல்லப்படும் கட்டுப்பாடான பேசு கிருஷ்ணர் கதையை மட்டுமே பேச வேண்டும். கிருஷ்ணரின் பெருமைகளை பேசும் முறையில் ஈடுபடுவதை குறிப்பதாகும். கிருஷ்ணர் கதையை மட்டும் கிராமிய கதை நான் சுனிமே கிராமிய கதை நான் பாய்வேந்தர். கிராமிய கதைன்னா தேவையில்லாத விஷயத்த பேசக்கூடாதுன்றாங்க, தேவையில்லாத விஷயத்த கேட்கக்கூடாதுன்றாங்க. சாதாரண கிராம கதைகளை கேட்கக்கூடாதுன்றாங்க, சாதாரண கிராம கதைகளை பேசக்கூடாதுன்றாங்க. கிருஷ்ணரின் பெருமைகளை பேச வேண்டும். கிருஷ்ணரின் பெருமைகளை பேசும் முறையில் ஈடுபடுவதை குறிப்பதாகும். கிருஷ்ணர் கதையை பேசணுன்றாங்க. இவ்வாறாக நாவால் பகவானின் திருநாமம், உருவம், குணங்கள் மற்றும் லீலைகள் ஆகியவற்றை புகழ்ந்து பேச முடியும். இந்த மாதிரி கிருஷ்ணருடைய நாமத்தை நம்ம பேசணும், அவருடைய குணங்களை நம்ம சொல்லணும், அவர் உருவத்தை, லீலைகளை நம்ம வந்து புகழ்ந்து பேச வேண்டும். இந்த மாதிரி கிருஷ்ண கதையை நம்ம பிரச்சாரம் செய்பவர் கிருஷ்ண கதையை பிரச்சாரம் செய்பவர்கள் மிக உயர்ந்தவர்கள். கிருஷ்ண கதையை பிரச்சாரம் செய்பவர்கள் மரணத்தின் பிடிக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் செய்பவர்கள் அவர் மரணத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். அவர்கள் ஆன்மீகவாதிகள். அவர் ஆன்மீக லோகத்துக்கு அவர்கள் போகிறார்கள். கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் செய்பவர்கள் ஆன்மீக லோகத்துக்கு போகிறார்கள்.